நினைத்து பார்க்க முடியாத மாற்றங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அரசு அலுவலகங்களிலும் அரசு துறைகளிலும் லஞ்சம் மற்றும் ஊழலை ஒழிக்கவே முடியாது என்ற ஒரு முடிவுக்கு நான் வந்திருந்தேன். எங்ககிட்ட என்னையா ஊழல் இருக்குன்னு கேட்டா, உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் வாங்குறான் கேக்குறீங்கல்ல அப்படின்றாங்க. இவங்க கேட்டா சம்பாதிக்கிறத தானே கொடுக்குறான், அவங்க ஆசையா கொடுக்குறான் அப்படின்றாங்க. இதுக்கு எங்க எண்டு? இதை உடைச்சு போட்டுட்டு இந்த கட்சி ஆட்சிக்கு வந்துருக்கு. எனது ஒரு வாகனத்தை பெயர் மாற்றம் செய்யணும், ஒரு காரு பெயர் மாற்றம் செய்யணும். அதை பண்ற அந்த நண்பர்கிட்ட, எப்ப தம்பி போய் ஆர்டிஓ காசு கொடுக்காத, விஜிலன்ஸ் எனக்கு தெரிஞ்ச அதிகாரிகள் இருக்கிறாங்க, இப்போ கூட இயக்குநரே தெரிஞ்சவர் தான், அதனால அங்கிருந்து நான் ஃபோன் பண்ணி ஆர்டிஓ பேச சொல்றேன், அதனால காசு கொடுக்காதப்பா அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா இப்பெல்லாம் வாங்குறது இல்லைண்ணா. என்னையா சொல்றேன்? அண்ணா வாங்குறதுங்க பயப்படுறாங்க என்று சொல்கிறார். பத்திரப்பதிவுத்துறை எனக்கு தெரிந்து இந்த மாலதி லஞ்சம் கொடுத்துருக்காங்க. பத்திரப்பதிவுத்துறைக்கு போயிட்டு நீங்க காசை கொடுக்கலன்னா அந்த பத்திரத்துல 3வது பேஜ் கசங்கி இருக்குன்னு சொல்லிட்டு 1 மாசம் இழுத்தடிப்பான், பத்திரம் வாங்க முடியாது. நீங்க சில லட்சம் ரூபாய்களை, 1 கோடி ரூபாயை கொடுத்து வீட்டை வாங்கிட்டு கையில பத்திரம் வரலன்னா எப்படிங்க இருக்கும்? query போட்டு ரெவென்யூக்கு அனுப்பிச்சு விட்டுருவோம். அல்லையினும் இனி கொடுத்தா வேண்டாம் சார்ன்றாங்க. சிஎம்டிஏ இனி பிளானிங் மட்டும்தான் செய்யும், கட்டுமான பணிகளில் ஈடுபடாதுன்றது. இந்த மாற்றங்கள் அதிமுக ஆட்சிக்கு வந்திருந்தால் நடக்குமா விஷன்? பத்திரப்பதிவுத்துறைக்கு எனது நண்பர் கேசி வீரமணி தான் வந்திருப்பாரு, தாங்காம இருப்பாரு. தேர்தல் எலெக்ஷனுக்கு 10 கோடி ரூபாய் செலவு பண்ணிருக்கேன் தம்பி, ரெடி அதை ரெக்கவரி பண்ணணும்னு சொல்லியிருப்பாரு. நான் சரி, இன்னைக்கு இவங்க யாருமே காசு கொடுக்கல. இன்னும் பல தொகுதியில் வேட்பாளர் யாருன்னு தெரியாம தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்ப இவங்களுக்கு சம்பாதிக்க வேண்டிய தேவையில்லை. விஜயும் அந்த ஒரு கெரியரோட பீக்கில் இருந்து தூக்கி போட்டுட்டு வந்திருக்காரு. அவரு இதுல சம்பாரிச்சு அவருக்கு பர்சனலி மணி தேவையில்ல. அப்ப அவர் என்ன சொல்ற, நீ வாங்கினாலும் நான் உன்னை விட மாட்டேன் என்று சொல்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஆட்சி ஒரு கனவு ஆட்சியாக உங்களுக்கு தெரியவில்லையா? சோ அந்த ஊழல், இந்த கமிஷன், அந்த ஏரியால ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ஒரு ரொம்ப பாசிட்டிவான சேஞ்ச். யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு அரசு அலுவலகத்துக்கு செல்றீங்க, நாளைக்கு வாங்க, அடுத்த வாரம் வாங்க, இங்க இன்னும் நிறைய எழுதியிருக்காங்க. இதெல்லாம் சொல்லணும். இன்னைக்கு சமூக வலைத்தளங்களில் 10 பைசா இல்லாம என்னோட அப்ளிகேஷன், போன வருஷம் போட்ட அப்ளிகேஷன் இன்னைக்கு கிளியர் ஆயிடுச்சுன்றாங்க. எனக்கு கனவு மாதிரி இருக்கு.